நேம்பணும், நேம்பி அப்புறம் கொண்டு குத்தணும். குத்திட்டு அப்புறம் அந்த தவிடெல்லாம் புடச்சிடணும். தவிடெல்லாம் எடுத்துட்டு மறுக்கும் போய் இடிக்கணும். மறுக்கு இடிச்சிட்டு தான் சாப்பாடு பண்ணணும். என்ன பண்ற மகளே? உலக்கையா? எதுக்கு? அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பாட்டி கம்மஞ்சோறு தாங்க செய்கிறாங்க. பாரம்பரியமான முறையிலே நல்லா புடச்சி சுத்தம் பண்ணி நல்ல உலக்கையில் குத்தி அதை நல்ல சாப்பாடாக செய்ய போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பாட்டி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். 1 கிலோ கம்பு எடுத்துருக்கோங்க, நாட்டு கம்பு. நம்ம இப்போ அதை பாட்டி புடச்சி நல்லா நேம்ப போகிறாங்க. அதில் கல்லுகள்லாம் நமக்கு தெரியாதது நிறையவே இருக்கும். நமக்கெல்லாம் இப்போல்லாம் புடைக்கவெல்லாம் தெரியாதுங்க. நம்ம வாட்டில் மிக்ஸி ஜாரில் தான் போட்டு எடுப்போம். ஆனால் பாட்டி தான் பாருங்களேன், நான் புடச்சி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணுறாங்க. நேம்பணும், நேம்பி அப்புறம் கொண்டு குத்தணும். குத்திட்டு அப்புறம் அந்த தவிடெல்லாம் புடச்சிடணும். தவிடெல்லாம் எடுத்துட்டு மறுக்கும் போய் இடிக்கணும். மறுக்கு இடிச்சிட்டு தான் சாப்பாடு பண்ணணும். நம்ம பாட்டி கம்பை எப்படி நேம்பி என்னென்ன பண்ணணுங்கிற முறையில் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாலுமே நமக்கு இதெல்லாம் புடைக்க தெரியாதுங்க. இப்போல்லாம் எனக்கு இது சுத்தமாக தெரியாது. நம்ம பாட்டிக்கிட்ட என்னென்ன கற்றுக்கணுமோ அதெல்லாமே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பாரம்பரியமான முறையில் செய்யலாம். மகிழ்குட்டி வாருங்க, உலக்கை எடுத்துகிட்டு வராங்க கம்பு குத்துறக்கு. என்ன பண்ற மகளே? உலக்கையா? எதுக்கு? கம்பு குத்துறக்கா? இப்போ நம்ம பாட்டி நேம்பி கம்பு எல்லாமே எடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்களா மணல் தெரியுது, பார்த்தீங்களா எவ்வளோ மண் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதுக்காக தான் பண்ணுறாங்க. நல்ல புடச்சி எடுத்தாச்சு. நம்ம பாட்டியும் பாட்டியோட தங்கச்சியும் சேர்ந்து கம்பு குத்துறக்கு ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள் போட்டுட்ருக்காங்க. நம்ம பாரம்பரியமான முறையில் பண்ணுறாங்க நம்ம பாட்டி. உண்மையாலுமே நம்மளாம் இந்த மாதிரியெல்லாம் குத்த மாட்டோம். இப்போ எல்லாமே மிக்சியில் தான் நம்ம எல்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இந்த வயசுலேயே பாட்டி பாருங்கள், நல்ல உலக்கையில் பாரம்பரியமான முறையில் தான் செய்யணும், அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி குத்திட்டு இருக்கிறாங்க. நான் வாங்கி 2 தடவை குத்தி பார்த்தேங்க, என்னால் சுத்தமாக முடியல. ஆனால் அவங்க வயசுக்கு அது எப்படி குத்துறாங்க பாருங்களேன். இந்த மாதிரி வேலை செய்கிறது நம்ம உடலுக்குமே ரொம்பவே நல்லதுங்க. இப்போல்லாம் நம்மளாம் ஈஸியாக மிக்சி கிரைண்டர்னு வந்துருச்சுன்னு செய்கிறோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாரம்பரியமான முறையிலேயே நம்ம ஆட்டாங்கல்லையே எல்லாமே பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஹீட்டு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. மிக்சி சாரில் கொஞ்சம் அரைச்சாலுமே சூடு கிளம்பிடும். இந்த மாதிரி நல்லாவே குத்தி எடுத்துடலாங்க. குத்தி நல்லா இதெல்லாம் எடுத்துக்கலாம். பொட்டு எல்லாமே வந்துருச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, பொட்டு எல்லாமே வந்துருச்சு. இதெல்லாமே நல்லா புடைக்கணும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக புடைச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பாருங்களேன், முழு கம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை நல்லா பாட்டி வலிச்சு போட்டாங்க. இதை நல்லா பாட்டி புடைக்க போகிறாங்க. புடைக்க கூட நமக்கு தெரியாதுங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு, எனக்குமே சரிங்க, புடைக்கிறதுக்கே சுத்தமாக தெரியாது. நானும் பாட்டிக்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் புடைக்கிறதுக்கு மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது. புடைச்சி கொஞ்சம் பொட்டெல்லாமே எடுத்ததுக்கப்புறம் பாட்டி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி இன்னும் ஏதாவது பொட்டு இருந்தால் வந்துடும்னு தேய்ச்சிட்ருக்குறாங்க. இதை நல்லா புடைச்சி எடுத்ததுக்கப்புறம் முழு கம்பாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை இன்னும் நல்லா நம்ம குத்தணும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எப்படி நைஸாக அரைக்கிறோம் அந்த மாதிரி உலக்கையிலே நல்லா குத்தி நல்லா நைஸாக எடுக்கணுங்க மாவு. அதுக்கப்புறம் தான் நம்ம கம்மஞ்சோறு பண்ணணும். அவ்வளோதாங்க, எல்லாமே பாட்டி புடச்சி எடுத்துட்டாங்க. கம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, முழு கம்பாக வந்துருச்சுங்க. அந்த பொட்டு எல்லாமே பாட்டி சுத்தமாக எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் இது செக்கில் போட்டு நல்லா குத்தி மாவாட்டை எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கம்மஞ்சோறு பண்ணணும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 வாரத்துக்கு ஆனாலும் இந்த கம்மஞ்சோறு ஒன்றும் பண்ணாதுங்க. வெளியே வச்சுருந்தா புளிக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் இப்போ சாப்பிட்றதில்ல. என் பொண்ணுக்கெல்லாம் இது பிடிக்கவே மாட்டேங்குது. நானும் வற்புறுத்தி கொடுத்துட்ருக்குறேன். ஆனால் நான் சின்ன வயசில் நிறையவே சாப்பிட்ருக்குறேங்க. இந்த மாதிரி சாப்பாடு கம்மஞ்சோறு பண்ணி நல்லா கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய் மசாலா ஆட்டி வச்செல்லாம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் குத்தி பார்த்தேன், பட் என்னால் முடியல. இழப்பு ரொம்பவே வாங்குது. ஆனால் அவங்க வயசுக்கு பாட்டி நல்லா குத்துறாங்க. நான் ஒரு பக்கம் குத்துனா அது ஒரு பக்கம் போகுது. அவ்வளோதாங்க, குத்தி எடுத்தாச்சு.
இங்கே பாருங்க மாவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நல்லா பாட்டி குத்தி எடுத்தாச்சு. கிராமத்து சைடெல்லாம் இன்ன வரைக்குமே பாரம்பரியமான முறையில் தாங்க நல்ல கம்பை குத்தி தாங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம சிட்டிக்குள்ளே டவுனுக்குள்ளெல்லாம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இன்ன வரைக்கும் நம்ம செக்கிலேயே இடித்து சுத்தம் பண்ணி பண்ணாதவங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். சட்டி நிறைய தண்ணி சேர்த்திக்கலாங்க. நல்லா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் அரைச்சட்டி தண்ணியை நல்லா எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம கம்பு போட்டு கிளற அது கூட தண்ணி சுண்ட சுண்ட நம்ம திரும்பி இந்த தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கணும். அவ்வளோதாங்க, தண்ணி எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்பை போட்டு நல்லா கிளறி விடலாம். கட்டி விழுகாமல் கிளறி விடணுங்க. பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா திடுப்பு வச்சு கிளறி விட்றாங்க. அந்த காலத்துலலாம் அந்த திடுப்பில் கொட்டாங்குச்சி இருக்கும். ஆனால் அந்த பாட்டி இந்த குச்சியை மட்டும் விடவே மாட்டாங்க. களி கிளறதுலேருந்து கோதுமை கஞ்சி களி வரைக்கும் எல்லாமே இதில் தான் பண்ணுவாங்க. கம்மஞ்சோறு இதில் தான் கிளறிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்டி எல்லாமே அப்படியே கட்டி கட்டி ஆக நல்லா இது பண்ணி விடுவாங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா அந்த சூட்லேயே வேகணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடணும். கம்பு நல்லா வேகணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, கம்மஞ்சாதம் ரெடிங்க. இந்த மாதிரி நல்லா பண்ணி மூடி வச்சிட்டாங்க. அந்த மண்சட்டி சூட்டுலேயே செம்மையாக ரெடி ஆயிடுச்சு கம்மஞ்சோறு. பார்க்குறக்கே அவ்வளோ ஆர்வமாக இருக்குது சாப்பிட்லான்னு. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு டம்ளர் கம்மஞ்சோறு குடித்தாலே போதுங்க, வேறு எதுவுமே வேண்டாம். இது கூட அந்த வேப்பம்பூ வடகம் வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படியே அமிர்தமாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா கம்மஞ்சோறு எப்படி ரெடியாக இருக்குதுன்னு. பார்க்குறக்கே இப்போவே ஒரு கரண்டி போட்டுட்டு போய் சாம்பார் ஊற்றி சாப்பிட்றலாம் போல் இருக்குது. இந்த கம்மஞ்சோறு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாங்க. எல்லா குழம்புக்குமே யூஸ் ஆகும். ஆனால் நம்ம இப்போல்லாம் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதோடவே மோர் தயிர் கலக்கி தாங்க அதிகமாக சாப்பிட்றோம். இந்த மாதிரி நல்லா எடுத்து உருட்டி வச்சுக்கலாங்க. நீங்களும் நம்ம பாட்டி செஞ்ச மாதிரியே இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அதோட அனுபவம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இந்த உருண்டையை எடுத்து ஒரு குண்டவில் போட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டினோம்னா ஒரு ஷேப்பு வருங்க. நம்ம என்ன தான் கையில் நல்லா உருட்டினாலும் ஒரு குண்டவில் போட்டு உருட்டினோம்னா நல்லா மொழுன்னு நீட்டாக வரும். கம்மஞ்சோறு ரெடிங்க. பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. உருண்டையாக எடுத்து வச்சுருக்குறோம். இதில் ஒரு உருண்டை நல்லா டெய்லி ஒவ்வொன்றா கரைச்சி குடிக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம அப்படியே சம்படத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திக்கலாங்க. இது நல்லா சேர்த்துனதுக்கப்புறம் இந்த சம்படத்தில் நிறையாவே தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நம்ம வெளியே வச்சோம்னா ஒரு வாரத்துக்கு வச்சுருந்தாலும் லைட்டாக புளிக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பாட்டி செஞ்ச கம்மஞ்சோறு ரெடிங்க. எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு தடவையாவது நம்ம பாட்டி செஞ்ச மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.